மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 17 தொடக்கம் 29 வரையான பகுதிகளில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதோ ஏரோது தன் சகோதரரான பிலிப்பியின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன் என்றாள். நீ என்னிடம் இது கேட்டாலும் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன்னால் ஆணையிட்டதனால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் இந்த உலகில் பிறந்தவர்களிடத்திலே முதன்மையானவராக கொள்ளப்படுகிறார். இயேசுவினுடைய முன்னோடியாக இயேசுவினுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்திய ஒருவராக காணப்படுகிறது. இந்த திருமுழுக்கு யோவான் இயேசு ஆண்டவரை முன் குறித்தவராய் காணப்படுகிறார். இதோ உலகின் செம்மறி, இவரே உலகுக்கு வர இருந்தவர் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். மூன்றாவதாக, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வனாந்தரத்திலே இயேசு இறைவனுடைய இறை ஆட்சிக்கு மக்களை ஆயத்தப்படுத்த யோர்தான் நதியிலே திருமுழுக்கு கொடுக்கிறார். நான்காவதாக, அவருடைய வாழ்க்கை முறை என்பது எளிமையானதாக மட்டுமல்ல, மாறாக நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே பார்க்கிறோம், ஏரோது தன் சகோதரான பிலிப்பியின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது திருமுழுக்கு யோவான் அது பிழை என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழுகிற பொழுது பல தடவைகளில் இந்த திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வு முறைகளை பின்பற்ற வேண்டும். திருமுழுக்கு யோவான் உண்மையை எடுத்து கூறினார், நீதியை எடுத்து கூறினார். நாங்கள் செய்வது சரியா பிழையா என்பதை ஆராய்ந்து பார்க்க எங்களை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, அதை வாழ்வாய் மாற்றவும் அழைக்கின்றார். உன் சகோதரின் மனைவியை நீ வைத்திருப்பது பிழை என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்கள் செய்கின்ற தீமையான காரியங்களை, அநீதியான காரியங்களை சுட்டி காட்ட மறக்கக்கூடாது. அவ்வாறு சுட்டி காட்டுகிற பொழுது எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள் என்றதற்காக நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த அநீதிக்கு ஒத்து போகக்கூடாது. பல இடங்களிலே, எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய ஆலயங்களிலே இப்படியான காரியங்கள் நடைபெறுகிறதை நீங்கள் வாழ்வில் கண்டிருப்பீர்கள். அது யாராக இருந்தாலும் இங்கே அரசனுக்கு ஏரோதுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனால் வந்த விளைவு அவர் தன் உயிரையே இழக்க, ஆனாலும் பரவாயில்லை. ஏனெனில் எச்சொல் யார் யார் வாய் கேட்பினும் அச்சொல் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்பார்கள். என்னதான் நடந்தாலும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். என்னதான் எங்களுக்கு
ஒரு அநீதி கிடைத்தாலும் நீதிக்காய் குரல் கொடுக்க வேண்டும். அது எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள். இதனால் எனக்கு எந்த தீமை ஏற்பட்டாலும் சரி, நன்மை ஏற்படாவிட்டாலும் சரி, நான் அதனை எடுத்து சொல்லுவேன் என்று நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அந்த வார்த்தைக்கு ஒப்ப எங்கள் வாழ்வு அமைய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாருங்கள், ஆமென்றால் ஆமென்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டார். கிறிஸ்துவுக்காக மக்களை ஆயத்தப்படுத்தினார். உண்மையை சொன்னார், உண்மையை வாழ்ந்தார், நீதிக்காய் குரல் கொடுத்தார். நாங்களும் உண்மை பேசுவோம், நீதிக்காய் குரல் கொடுப்போம். அநீதி செய்யாமல் நன்மை செய்ய பிறந்த நாங்கள் தீமையாவது செய்யாது வாழ்வோம். ஆமென்.